நீரிழிவை போக்கும் பச்சை வெண்டைக்காய். பச்சை வெண்டைக்காயில சர்க்கரை வியாதி குணப்படுத்துற ஹோம் ரெமெடிஸ் இப்ப சொல்ல போறேன். தற்காலத்துல சர்க்கரை வியாதி உலகம் பூரா சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. குழந்தைகளை கூட இந்த வியாதி விட்டு வைக்கிறது இல்ல. அவங்க கூட உணவு கட்டுப்பாட்டுகளை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. சிலருக்கு ரத்தத்துல சர்க்கரை அதிகமா இருக்கும். அவங்க இன்சுலின் எடுத்துக்க வேண்டியிருக்கு. நிறைய சிரமங்கள் பட வேண்டியிருக்கு. எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஆயுர்வேதத்துல இயற்கையான முறையில சர்க்கரையோட அளவை குறைக்கும் முறை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அதுல வெண்டைக்காய் நீரிழிவை குறைக்கும்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. பச்சை வெண்டைக்காயால நீரிழிவை குணமாக்குற எளிய ஆயுர்வேத முறை இப்ப பார்ப்போம். சில வெண்டைக்காய்களை எடுத்து கழுவுங்க. 2 முனைகளையும் கட் பண்ணிட்டு நீல வாக்குல கத்தியால கீறி விடுங்க. பிறகு ஒரு கிண்ணத்துல தண்ணீர் எடுத்து அதுல இந்த வெண்டைக்காய்களை போடுங்க. வெண்டைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் இருக்கணும். இதை ஒரு மூடி போட்டு இரவு முழுக்க ஊற விடுங்க. காலையில வெண்டைக்காய்களை எடுத்துட்டு இந்த தண்ணீரை வெறும் வயிற்றுல குடிங்க. இந்த தண்ணீர் வெண்டைக்காயின் தன்மையால வழுவழுன்னு இருக்கும். இதை 2 வாரத்திற்கு தொடர்ந்து பண்ணுங்க. பிறகு சுகர் டெஸ்ட் பண்ணி பழைய டெஸ்ட் ரிசல்ட்டோட ஒப்பிட்டு பாருங்க. சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு soluble ஃபைபர்ஸ் ரொம்ப அவசியம். கார்போஹைட்ரேட் ஜீரணமாகவும் இவை தேவை. வெண்டைக்காயில இது அதிகமா இருக்கு. இவை ஜீரணத்தை தாமதப்படுத்துறதால இரத்த சர்க்கரை அளவும் குறையுது. சிலருக்கு சிறுநீரகம் அதிக இரத்த சர்க்கரையால பாதிக்கப்படுது. இது மட்டும் இல்லாம உங்க முக்கிய உறுப்புகளும் பாதுகாக்கப்பட இந்த எளிய முறையை ஃபாலோ பண்ணுங்க. உங்க தினசரி உணவுல வெண்டைக்காயை சேர்த்துக்கங்க. குடல் பாதையில சர்க்கரை உட்கரிக்கப்படுவதை தடுத்து ரத்தத்துல சர்க்கரையோட அளவை குறைங்க. ரத்தத்துல சர்க்கரையோட அளவை குறைக்க வெண்டைக்காய் உதவுது.